அனைவருக்கும் வணக்கம். இந்த முறை நம்ம தொடக்கநிலை 3 மற்றும் தொடக்கநிலை 4 மாணவர்களுடைய பேசுதலை மேம்படுத்துறதுக்கான ஒரு உத்தி முறையை பற்றி பார்க்க போறோம். அதுதான் 6 திங்கிங் ஹெட் ஸ்ட்ராட்டஜி. இதை 6 சிந்தனை தொப்பிகள் உத்தி முறைன்னு நம்ம சொல்றோம். இது மாணவர்கள் சிந்திக்க, பிரச்சனைகளை தீர்க்க, முடிவுகளை எளிதாக எடுக்க உதவும் ஒரு உத்தி முறை. இந்த உத்திமுறையில 6 தொப்பிகள்னு சொல்லும் பொழுது 6 தொப்பிகளுக்கும் ஒரு வண்ணம் இருக்கும். அந்த ஒவ்வொரு வண்ணமும் ஒரு விஷயத்தை குறிக்கும். இந்த விஷயங்களை மனதில் கொண்டு அவங்க சிந்திக்கும் பொழுது மாணவர்களால அதிகமா கருத்துக்களை உதிர்க்க முடியும் அப்படிங்கிறது இந்த உத்திமுறையை பயன்படுத்தும் பொழுது நம்ம கண்டறிய முடியும். 6 சிந்தனை தொப்பிகள். முதல் தொப்பி வெள்ளை தொப்பி. இது உண்மை தகவல்கள் இதை மட்டும் பற்றி பேசும் ஒரு தொப்பி. இரண்டாவது சிவப்பு தொப்பி. இது உணர்வுகளை பற்றி, மனதில் எழக்கூடிய எண்ணங்களை பற்றி பேசும். பச்சை தொப்பி புத்தாக்க சிந்தனை, புதிய யோசனைகள் இதை கொண்டு வரும். மஞ்சள் தொப்பி வாய்ப்புகள், நேர்மறை சிந்தனைகள், அதாவது எல்லா நல்ல விஷயங்கள், இதை போடுறவங்க கண்ணுக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே தெரியும் அப்படிங்கிற ஒரு தொப்பி. கருப்பு தொப்பி மஞ்சள் தொப்பிக்கு எதிரான ஒரு தொப்பி. அதாவது என் கண்ணுக்கு எல்லாமே தவறான விஷயங்களா தெரியும், ஆபத்துகள், எதிர்மறை சிந்தனைகள், என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிற ஒரு தொப்பி. கடைசி தொப்பி மேலாண்மை, நீல தொப்பி. இது தலைமைத்துவத்தை குறிக்கும் ஒரு தொப்பி. இப்போ ஒவ்வொரு தொப்பியும் உணர்த்துகின்ற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். வெள்ளை தொப்பி உண்மைகள் மற்றும் தகவல்களை பற்றி மட்டும் சிந்திக்கும். அந்த காட்சியில, அந்த கதையில 1000 விஷயம் நடந்தாலும், உணர்வுகள் 1000 இருந்தாலும் அவங்க கண்ணுக்கு என்ன உண்மை இருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் அது கூர்ந்து கவனிக்கும். இந்த தொப்பி அனுபவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்களால அந்த ஒரு கதையை சுருக்கி சொல்லக்கூடிய அந்த திறமைய இந்த வெள்ளை தொப்பி நமக்கு கத்துக் கொடுக்குது. சிவப்பு தொப்பிங்கிறது உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்துறது. இந்த உணர்ச்சிகளை பத்தி பேசும் பொழுதோ இல்ல எண்ணங்களை பத்தி பேசும்போதோ எந்த காரணமும் நம்ம கொடுக்க தேவையில்லை. என் கண்ணுக்கு இவன் கோபமா தெரியறான், என் கண்ணுக்கு இவங்க வருத்தமா தெரியறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்க ஏன் கோபமா இருக்காங்க, அவங்க ஏன் வருத்தமா இருக்காங்க நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பச்சை தொப்பி. இது புத்தாக்க சிந்தனைகளை கொண்டு சாத்தியமான தீர்வுகளை ஆராய்தல். ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரியான நல்ல தீர்வுகள் காண முடியும், இல்ல பிரச்சனை இல்லாட்டியும் ஒரு 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 காட்சியை பார்க்கும் பொழுது இதுல வேற எப்படி நம்ம யோசிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறது பச்சை தொப்பியோட வேலை. நல்ல விஷயங்களை மட்டுமே பாக்குறது மஞ்சள் தொப்பியோட வேலை. அடுத்து கருப்பு தொப்பி. இது கிட்டத்தட்ட ஒரு அரசு வேலையில இருக்கிற மந்திரியோட வேலை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதுல என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு, என்னென்ன ஆபத்துக்கெல்லாம் வரும், இந்த பிரச்சனைகளை முன்னாடியே கண்டறிஞ்சு வச்சுட்டா இதுக்கப்புறம் நம்மளோட பயணம் கொஞ்சம் சுமூகமா இருக்கும் அப்படின்னு சொல்றது இவரோட வேலை. ஆபத்துகளை பத்தி பேசுவாரு, பிரச்சனைகளை பத்தி பேசுவாரு, ஆனா பிரச்சனைக்கு தீர்வு காண மாட்டாரு. கடைசி நீல தொப்பி. இவங்க இப்ப ஆசிரியர் ஒரு பாடத்தை கொடுத்து இந்த பாடத்தை நீங்க 1 மணி நேரத்துக்குள்ளார முடிக்கணும்னு சொல்லும் பொழுது நேர கண்காணிப்பாளரா இருக்கிறது. நீ இந்த வேலையை பாரு, நீ இந்த வேலையை பாரு, எழுதுதல் நீ செய்ய, பிரசன்டேஷன் நான் செய்யறேன், படைத்தலை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றது. அந்த தலைமைத்துவத்துல நின்று எல்லாரையும் வழி நடத்துறது இந்த நீல தொப்பி அணிபவருடைய வேலை. ஒரு வகுப்பு சூழல்ல நம்ம ஒரு காட்சியை பத்தி பேசும் பொழுதோ, படத்தை பத்தி பேசும் பொழுதோ இந்த தொப்பியின் பயன்பாடு கொஞ்சம் குறைவாவே இருக்கும். மற்ற தொப்பிகளோட வேலை தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதன் அடிப்படையில் பயன்பாட்டின் வழி உத்தி முறையை புரிந்து கொள்வோம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தோட ஒவ்வொரு தொப்பியையும் விளக்க போறேன். இந்த படம் இருக்கு இல்லையா, இப்படிதான் தொடக்கநிலை 3 மற்றும் 4 மாணவர்களுடைய வாய்மொழி தேர்வு படம் இருக்கும் இல்ல. அப்போ இந்த படத்தை பத்தி அவங்க பேசும் பொழுது என்னென்ன தகவல்கள் சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க சிந்திப்பாங்க. ஆனா அவங்க சிந்திக்கும் பொழுது நம்ம மாணவர்கள் கிட்ட இருக்கிற ஒரு சவால் என்னன்னா, ரொம்ப மேலோட்டமான கருத்துக்கள். உங்க ஒரு பாட்டி இருக்காங்க, அவன் தன்னுடைய இருக்கையை கொடுக்குறான், ஒரு பையன் இங்க ஓடுறான், அவனை ஒருத்தங்க நிறுத்த சொல்றாங்க, இந்த மாதிரி ரொம்ப மேலோட்டமான கருத்து கொடுக்கும் பொழுது தொடக்கநிலை 2, தொடக்கநிலை 3, தொடக்கநிலை 4 இந்த 3 நிலைகளுக்கும் இடையில வித்தியாசம் இல்லாம போகுது. அப்ப நம்ம கருத்துக்களை எப்படி ஆழப்படுத்தி சொல்ல முடியும்னு இந்த தொப்பிகளை வச்சு நம்ம பார்க்க போறோம். வெள்ளை தொப்பி. உண்மைகளை மட்டுமே நான் சொல்லுவேன்,
இங்க வந்து ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்கு, இங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆடவர் பைகளை தூக்கி இருக்காங்க. அவரிடம் ஒரு மாணவன் பேசுறான். அவன் என்ன சொல்றான் அப்படிங்கிறது நான் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு தெரியாது. பாட்டியோட பை கனமா இருக்கா இல்லையாங்கிறதும் எனக்கு தெரியாது, ஏன்னா அது அவங்க வெளிப்படையா அங்க சொல்லல. அப்ப உண்மைன்னு சொல்லும் பொழுது என் கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் நான் சொல்றேன். ஒரு மாணவி குளிர்பானம் குடிக்கிறா, ஒரு பையன் வந்து புத்தகம் படிக்கிறான், இன்னொரு பையன் சாலையின் குறுக்கே ஓடுறான். இதெல்லாம் என் கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள். சிவப்பு தொப்பி, உணர்வுகள், உணர்ச்சிகள். என் கண்ணுக்கு என்னென்ன உணர்வுகள் தெரியுது, என்னென்ன எண்ணங்கள் உதிக்குதுன்னு சொல்லும் பொழுது, ஆடவர் பை கனமா இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா பாட்டி வந்து ரொம்ப சிரமப்பட்டு அதை தூக்குறாங்க. அந்த பையன் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா தன்னுடைய இருக்கைய அவங்களுக்கு அளிக்கிறான். அடுத்து வந்து அந்த புத்தகம் படிக்கும் மாணவன் வந்து ரொம்ப அதுல ஆழமா அந்த புத்தக கதைக்குள்ளார போயிட்டாரு போல இருக்கு. அவருக்கு ரொம்ப ஆர்வத்தோட அதை படிக்கிறாரு. சாலையின் குறுக்கே ஓடுற பையன் வந்து ஒரு பதற்றம் தெரியுது, அவனை பாக்குற அந்த பெண்மணியின் முகத்திலயும் ஒரு பதற்றம் தெரியுது. இதெல்லாம் நான் பார்க்கக்கூடிய உணர்வுகள். மஞ்சள், என் கண்ணுக்கு தெரிகிற நல்ல விஷயங்கள். புத்தகம் படிப்பவன் வந்து அந்த அது படிக்கிறதே ஒரு நல்ல பழக்கம். அந்த பாட்டிக்கு இருக்கையை கொடுக்கறது, உதவி செய்யறது, அந்த மனப்பான்மை இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அவ வந்து தண்ணி குடிக்கிறா, அவ பாட்டுக்கு அவ வேலையை பாக்குறா. மேபி ரொம்ப சூடான ஒரு நாளா இருக்கலாம், வெப்பநிலை அதிகமான ஒரு நாளா இருக்கலாம், அப்ப அவ குளிர்பானம் வாங்கி அந்த மாணவி குடிக்கிறா. இதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியக்கூடிய நல்ல விஷயங்கள். கருப்பு தொப்பி அணிபவர் பிரச்சனைகளை சொல்லணும் இல்லையா? என் கண்ணுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் தெரியுது. அந்த பையன் வந்து புத்தகம் படிக்கிறான், தண்ணீர் புட்டிய தரையில வச்சிருக்கான். அந்த தண்ணீர் புட்டிய அவன் மறந்துட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பேருந்து வந்து அவன் வந்து வேக வேகமா போய் அவசரமா எடுத்தானா அதை மறந்துட்டு போயிடுவான். இன்னொன்னு, அதுல இருந்து தண்ணி ஊத்தி எங்க பார்த்தாலும் சிந்திட்டுனா அவன் இறங்கும் பொழுதோ இல்ல மற்றவர்கள் அங்க நடக்கும் பொழுதோ வழுக்கி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது போன்ற எதிர்மறையான கருத்துக்களை சொல்றதுதான் இந்த கருப்பு தொப்பி அணிபவருடைய வேலை. பச்சை தொப்பி, புத்தாக்க. இங்க என் கண்ணுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொன்னேன் இல்லையா? அந்த பையன் வந்து சாலையின் குறுக்கே ஓடுறான். அப்ப அந்த பேருந்து ஓட்டுநர் வந்து சரியான நேரத்துல அந்த பேருந்தை நிறுத்தி அவனை இடிக்காம மோதாம இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பையன் வந்து ஒருவேளை அவன் அருகில் இருக்கும் மாணவருக்கு இன்னொரு மாணவனோ இல்ல மாணவியோ அவன் காலுக்கிட்ட இருக்கிற அந்த தண்ணீர் புட்டிய எடு அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஓ ஆமால அப்படின்னு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் புத்தாக்கமா நான் யோசிக்கக்கூடிய விஷயங்கள். இந்த 5 தொப்பிகளை நம்ம பார்த்துட்டோம். இந்த 5 தொப்பிகளை இப்போ ஒரு கதை பார்த்தா, ஒரு கதையை படிச்சா அதை பத்தி நம்ம உரையாடும் பொழுது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சாதாரணமான ஒரு கதை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை இல்லையா? காகம் வந்து ரொம்ப தாகத்தோட எங்க பார்த்தாலும் சுத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப அது வந்து ஒரு குடத்தை பார்த்து, குடத்துல தண்ணீர் ரொம்ப கீழே இருக்கும், கற்களை போட்டு தண்ணீர் மேல வர வழிச்சு குடிச்சிரும். அப்ப வெள்ளை தொப்பி அணிபவர் இந்த கதைய என்ன அவங்களுக்கு தெரிஞ்சிச்சோ அந்த உண்மையான தகவல்கள், காகம் தண்ணீர் தேடி அலையுது, அது தண்ணீர் அடியில் இருப்பதை பார்த்துச்சு, தண்ணீர் போட்டு கற்கள் போட்டு தண்ணீர் குடிச்சிச்சு அப்படிங்கிற ஒரு கதைய சொல்றது. சிவப்பு தொப்பி ஆரம்பத்துல காகத்துக்கு ரொம்ப வருத்தமா ரொம்ப தாகமா இருந்தது. தண்ணீர் பார்த்தோன்னா கொஞ்சம் புத்துணர்ச்சி ஏற்பட்டிருக்கோம், ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கும். தண்ணீரை குடிச்சோன்னே ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். இது வந்து உணர்வுகள். புத்தாக்க சிந்தனை, பச்சை தொப்பி காகத்துக்கு ஏற்பட்ட புத்தாக்க சிந்தனை என்னன்னா, கற்களை போட்டு நிரப்பி 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 தண்ணீரை மேல வர வழிச்சு அதை குடிக்கலாம் அப்படிங்கிறது அதுக்கு ஏற்பட்ட ஒரு புதுமையான யோசனை. மஞ்சள் தொப்பி, என் கண்ணுக்கு தெரியும் நல்ல விஷயம். வானத்துல பறந்துட்டு இருந்த காகத்துக்கு எப்படியோ கீழே இருக்கிற குடத்துல தண்ணி இருக்குங்கிறதே தெரிய வந்திருக்கு. அப்ப அது ஒரு நல்ல விஷயம். அது வந்து தண்ணீரை மேல வரவழைச்சு அது குடிச்சிருச்சு, அதுவும் ஒரு நல்ல விஷயம். காகம் கற்களை வந்து தவறான வழியில போட்டு இருந்தா குடம் உடைஞ்சிருக்கும். இது வந்து கருப்பு தொப்பி அணிபவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரத்துல காகம் வந்து ரொம்ப மயக்கத்தோட தாகத்தோட பறந்துகிட்டு இருந்தப்ப அது கண்ணுல இந்த குடம் படாமல் இருந்திருந்தா அதுக்கு தண்ணீர் கிடைச்சிருக்காது. இதுவும் இன்னொரு விஷயம். இந்த மாதிரி நம்ம மாணவர்களோட வீட்டுல, இந்த பிள்ளைங்களோட வீட்டுல இருக்கும் பொழுது, அவங்க ஒரு கதை படிக்கும் பொழுது, ஒரு திரைப்படம் பார்க்கும் பொழுது, ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது, நீங்க அவங்க கூட இந்த 6 சிந்தனை தொப்பிகள் உத்திமுறையை பயன்படுத்தி நிறைய உரையாடல்
நிகழ்த்தலாம். அவங்க கிட்ட கேளுங்க. இப்ப நீ வெள்ளை தொப்பி போட்டிருக்க. அப்ப நீ சொல்லு இதுல என்னென்னலாம் பார்த்த? என்னென்னலாம் உண்மையா இருக்கு? தகவல்கள சொல்லு. இல்ல என்னென்ன உணர்ச்சிகள் பார்த்த? இல்ல இதை வந்து எப்படி வேற எப்படி இத முடிச்சிருக்க முடியும்? இந்த மாதிரி நீங்க அவங்க கூட உரையாட உரையாட அவங்களுக்கு இது போக போக உதவியாக இருக்கும். இத்தோடு என்னுடைய பகிர்வு முடிவு பெறுது. இதை தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க எனக்கு கிளாஸ் டோஜோ வழி தொடர்பு கொண்டு கேளுங்க. ரொம்ப நன்றி.